திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே மக்களாட்சியை சிதைக்காதே நிறுத்து 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 எஸ்ஐஆரை நிறுத்து எஸ்ஐஆரை நிறுத்து கைவிடு கைவிடு எஸ்ஐஆரை கைவிடு பாஜகவே 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 புறவாசலில் நுழையாதே புறவாசலில் நுழையாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைத்தேடியா நீ பாஜகவின் கைத்தேடியா நீ கவனமாயிருப்போம் கவனமாயிருப்போம் பாஜகவிடம் கவனமாயிருப்போம் No SIR no SIR don't do SIR no SIR don't do SIR Tamil Nadu oppose SIR Tamil Nadu oppose SIR our vote our rights our vote our rights right to vote quite SIR quite SIR quite SIR பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே நீக்காதே 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 தமிழர்கள் வாக்கை நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே செய்யாதே 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 வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே 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 மக்கள் ஆட்சியை சிதைக்காதே நிறுத்து 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 எஸ்ஐஆரை நிறுத்து எஸ்ஐஆரை நிறுத்து கைவிடு 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 எஸ்ஐஆரை கைவிடு பாஜகவே 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 புறவாசலில் நுழையாதே புறவாசலில் நுழையாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைத்தடியா நீ பாஜகவின் கைத்தடியா நீ கவனமாயிருப்போம் 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 பாஜகவிடம் கவனமாயிருப்போம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக செயல்படுகின்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்து
நீக்காதே நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே செய்யாதே 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 வாக்காளர் பட்டியல் முறைகேடு செய்யாதே வாக்காளர் பட்டியல் முறைகேடு செய்யாதே என் வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை திருடாதே திருடாதே பாஜகவே திருடாதே 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 வாக்குரிமையை திருடாதே பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே வாக்குரிமையில் கை வைக்காதே சிதைக்காதே 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 மக்கள் ஆட்சியை சிதைக்காதே மக்கள் ஆட்சியை சிதைக்காதே நிறுத்திடு 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 எஸ்ஐஆரை நிறுத்திடு கைவிடு கைவிடு எஸ்ஐஆரை கைவிடு பாஜகவே பாஜகவே பிரவாசல் வழியாக நுழையாதே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைத்தடியாக மாறாதே மாறாதே கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் பாசிச கும்பலிடம் பாசிச பாஜக கும்பலிடம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் முறியடிப்போம் முறியடிப்போம் எஸ்ஐஆரை முறியடிப்போம் கட்சிக்கு ஒரு ஆள் தான் தவமணி தமிழக வாழ்முறை கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் தவமணி அவர்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பார். இந்த கூட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பில் இங்கே இந்த நிகழ்ச்சி கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கிற தலைவர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பிலே முதலில் நன்றி கிடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வாக்குரிமை பாரதிய ஜனதா கட்சியானது எவ்வாறெல்லாம் பறிக்கப்படுகிறது என்பதற்காக முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களிலும் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஓட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி போட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை சுமந்து வடவர்களை வாக்குரிமைகளில் சேர்த்துவதற்கு முற்று முதலமாக பாரதிய ஜனதா கட்சியானது கால் பிரித்துக் கொண்டிருக்கிறது. நம் கூட்டணி கட்சிகள் அனைவரும் கண் விழித்து இந்த தேர்தலில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும், வடவர்களுக்கு வாக்குரிமையை சேர்த்தக்கூடாது என்பதற்கு எல்லோரும் நாம் ஒற்றுமையாக விழிப்புணர்வாக இருந்தால் மட்டுமே இந்த எஸ்ஐஆரை நாம் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மரண அடியை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் இப்பொழுதே தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் வடவர்கள் வாக்கு 25 லட்சத்துக்கு மேலாக இங்கே வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் பீகார், உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகின்ற வேலைக்கு வருபவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியானது இங்கே வடவர்களை 1 கோடிக்கு மேலாக வாக்காளர்களாக சேர்த்துகின்ற நிலையை நாம் அனைவரும் உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் மலர கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட்டு நாம் இந்த எஸ்ஐஆரை முழுமையாக கண்காணித்து பாரதிய ஜனதா கட்சியானது தேர்தலுடைய அதிகாரிகளை வைத்து இங்கே வாக்காளர்களாக சேர்த்து இங்கே வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள்.
ஒரு கணம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேர்தல் ஆணையமே இது போன்ற தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடு இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை அனைத்து இந்த தோழமை கட்சிகளோடு முற்றுமுதலாக பூட்டு போட்டு உங்களை சிறைப்பிடிக்கும் போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம் சார்பில் மாவட்ட செயலாளரும் அல்லது சுபாஷ் அவர்கள் இங்கே கருத்துரை கண்டன உரை வழங்குவார்கள். பேச வருவர் சுபாஷ் எங்க இருக்காங்க? இல்லையா? இருக்காரு, வாங்க சுபாஷ், வாங்க. கீழே நின்றாராட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கென்று உங்களுக்கு தெரியுமா? நமது வாக்கை திருட மத்திய அரசு நூதனமாக கையாண்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் தனது கைப்பிடியில் வைத்துக்கொண்டு நம்ம எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுபட, ஒதுங்கிக் கொள்ள, நம்மை காப்பாற்றிக் கொள்ள இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறது. நமது பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் மட்டும் இந்த எஸ்ஐஆர் விரிவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதை எதிர்த்து இப்பொழுது குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் தலைவணங்கி இதற்கு மாமூல் இருக்கும் வாக்குரிமையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அசோக் வந்துடுறாரா? வரலையா? இப்ப நீ பேசுற. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆனந்தகுமார் அவர்கள் இங்கே பேசுவார், கண்டன உரை எழுப்பார். இந்தியா கூட்டணியின் சார்பில் எஸ்ஐஆர் எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தருமபுரி மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, ஏனைய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஏனைய அனைத்து பொறுப்பாளர்கள் வனத்தை கூடிக்கொண்டு எஸ்ஐஆர் என்பது பெருசா ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன், அதாவது நம்மளுடைய வாக்கை புதுப்பிப்பது தான். இது ஒன்றும் பெரிய விஷயமோ புது திட்டமோ கிடையாது. ஆனால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கையில் கொண்டு எப்படி தமிழகத்தை அடக்க வேண்டும், நம்மளுடைய வாக்கை எப்படி குறைத்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாக அவங்க கையாண்டு கொண்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கொண்டு, அதாவது நம்மளுடைய பாஸ்புக்லயோ இல்ல குடும்ப அட்டையிலேயோ இல்ல இது போன்ற டிரைவிங் லைசன்ஸ்லயோ ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை எத்தனை நாள் அலைய விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆதார் அட்டையே இதற்கு தேவையில்லை, அதற்கான ஆவணம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் நம்மளை பார்த்தால் என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைக்கிறார்களா மத்திய அரசு? அதே போல அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த 30 நாள் திட்டத்தை வைத்து தமிழகத்தில் நம்மளை ஒடுக்குகின்ற வகையிலே ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வச்சுக்கொண்டு செயல்படுகிறது. அது போல இப்ப டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. அதாவது இந்த எஸ்ஐஆர் உடைய நோக்கம் 2 வாக்காளர் அடையாள அட்டை, இறந்தவர்கள் வாக்குகளை கண்டுபிடித்து நீக்குதல், பேர் திருத்தம். ஆனால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறோமே, ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டோம்னா இன்னொரு பேங்குக்கு போனா நம்ம ஆதார் நம்பரை தட்டி இவர் லோன் வைத்திருக்கிறார், இவர் எலிஜிபிள் எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க. இது உட்கார்ந்த இடத்துல செய்யாம ஒவ்வொருத்தரையும் இது போல உங்களுடைய ஆதார் கார்டை தட்டினாலே உங்களுக்கு 2 வாக்கு இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது எப்படி மக்களை முட்டாளாக்குற திட்டமாக எஸ்ஐஆர் என்பது தமிழகத்தில் வாக்காளர் திருத்தும் திட்டமா இல்ல வட இந்தியர்களை புது வாக்காளராக புதுப்பிக்கும் திட்டமா என்ற கண்டனத்தை நான் பதிவு பண்ணுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர் என்பதை தமிழகத்திலே புகுத்து புது வாக்காளரை திருத்துகிறீர்களா
இல்லது 1 கோடி தமிழக வாக்காளரை இலக்க செய்து இந்த திட்டத்தை பயன்படுத்தி 1 கோடி வட இந்தியர்களை வாக்காளரை புதுப்பித்து உங்களுடைய வலிமையை காட்ட நினைக்கிறீர்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த SIR ப்ராசஸ் என்பது தமிழகத்திலே இப்ப இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகிறது. ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு பொறுமையாக நிறைவேற்றுவது இல்லை என்றால் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே திட்டத்தை எடுத்து மக்களிடையே பொறுமையாக செய்ய வேண்டியதானே? ஏன் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய சரியான திட்டத்தை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு உறுதுணையாக செயல்பட்டு ஆளும் தமிழகத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இது போன்ற திட்டத்திற்கு இப்பொழுது ஆட்சி நடத்துகின்ற தமிழக முதல்வரும் சரி, அதில் கூட்டணி இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் எப்பொழுதும் அடிபணிய மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச வரக்கூடியவர்கள் 2 நிமிடத்தில் யாரு தலைமையெல்லாம் பேசாம 2 நிமிடத்தில் முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கூட்டணி கட்சியில பேச வேண்டியது இருக்குது. ஆகவே இப்பொழுது மாவட்ட தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் சுபேதார் அவர்களை இங்கே கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சலாத்தை சொல்லிக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, SIR என்பது இப்போது வந்திருக்கிறது. அதற்கு காரணம் வாக்குகளை திருடிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார்கள். அவர்களால் திருட முடியவில்லை. ஓட்டுகள் விழுந்தால் திருடி விடுவார்கள். இப்போது ஓட்டே விழாமல் செய்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இதற்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தேர்தல் ஆணையத்திற்கு இதை விட 10 மடங்கு நீ கொண்டு வந்தாலும் 2026 நம்முடைய பாசத்திற்குரிய முதல்வர் மறுபடியும் முதல்வர் ஆவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ எத்தனை SIR கொண்டு வா, அமித்ஷா இல்ல அவங்க பாட்டை வந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கூட்டணியை உங்களால் உடைக்கவும் முடியாது, எங்கள் தோல்வி பெற செய்யவும் முடியாது. அடுத்த முதல்வராக நம்முடைய பாசத்திற்குரிய முதல்வரை கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சரி, அடுத்து கூட்டணி நந்தன் பேச சொல்லலாமா? அவர் பேச அல்ல அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு மேலிட பார்வையாளர் அவர்கள் போ நந்தன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாட்டை ஒரு பேராபத்து 11 ஆண்டுகளாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு இந்த நாட்டிலே பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததோ அன்றிலிருந்து இந்த நாடு பல்வேறு வகையான இந்த நாட்டு மக்கள் இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை தொடர்ந்து குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, NIR இருந்தாலும் சரி, வேளாண்மை திருத்த சட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் விரோத சட்டங்களை இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு பாசிச அரசு கொண்டு வந்து இந்த நாட்டை சின்னாவனமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குறுக்கு வழியாக இந்த நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிற மோடி அரசு, பாசிச பாஜக அரசு, அவர்கள் தேர்தல் ஆணையத்தை எந்த அளவிற்கு லாபகமாக அவர்கள் கேட்ட வகையிலே மாற்றிக் கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்திலே ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறை என்பது இந்த நாட்டினுடைய பிரதமரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் இணைந்து தான் ஒரு தேர்தல் ஆணையத்தை தலைவரை தேர்வு செய்வார்கள். ஆனால் அந்த நடைமுறையை மோடி அரசு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே
உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுகிற ஆட்சியாளர்கள் இருக்கிற அமைச்சரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை தேர்வு செய்கிறார்கள். அப்படி தேர்வு செய்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக இருக்கிற ஞானேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 1957 இருந்து 2004 வரை இந்த நாட்டிலே 8 முறை தேர்தல் இந்த திருத்த சட்ட முறை நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் 2004 இருந்த அந்த நடைமுறை மக்களுக்கு கால அவகாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு பீகாரில் என்ன செய்ததோ, மகாராஷ்டிராவில் என்ன செய்ததோ, அதை இன்றைக்கு 12 மாநிலங்களுக்கு நடைபெற இருக்கிற தேர்தலை மையமாக வைத்து இன்றைக்கு வாக்கை திருடுகிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இந்த தேர்தல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த SIR இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன நடக்குது என்று சொன்னால், இன்று அந்த படிவத்தை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். 2002 யார் வாக்காளராக பதிவு செய்தார்களோ, எந்த தொகுதியிலே பதிவு செய்தோம், எந்த பாகத்திலே பதிவு செய்தோம் என்பதை அதிலே குறிப்பிட வேண்டும். அதற்கு 13 ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய தாய்க்கு எந்த கல்லூரியிலே படித்திருக்கிறார்கள், எந்த பள்ளியிலே படித்திருக்கிறார்கள், எந்த மருத்துவமனையில் பிறந்திருக்க அவர்கள் பிறப்பு சான்று இருக்கிறதா. ஆகவே நான் வாக்காளராக தகுதி பெறுவதற்கு 13 வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பேர் ஆபத்தை இந்த SIR சட்டத்தின் மூலமாக இந்த மத்திய மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதில் 2 வகையான நோக்கம்தான். ஒன்று, வாக்காளர்களாக இருப்பவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது. இன்னொன்று, புதிய வாக்காளர்களை, வட இந்திய வாக்காளர்களை சேர்ப்பது. தேர்தல் ஆணையத்துடைய மறைமுகமான சூழ்ச்சி என்பது இது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்ச்சி. ஒருவர் இங்கே தற்காலிகமாக குடியிருக்கிறாரோ, அந்த வாக்காளருடைய BLO போய் பார்க்கிற போது இவர் நிரந்தரமாக இங்கே குடியிருக்கிறார் என்று சொன்னால் அவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஆகவே வாக்காளர் பட்டியலில் அவரை சேர்ப்பதற்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. அந்த தேர்தல் அதிகாரி முடிவு செய்தாலே அவர் வாக்காளராக நியமிக்கலாம், அவர் வாக்காளராக தகுதி பெற்றவர்களாம். ஆகவே வட இந்திய வாக்காளர்களை இங்கே இணைத்து இங்க இருக்கிற பூர்வீகுடி வாக்காளர்களை நீக்குகிற செயல்தான் இந்த SIR சதி திட்டம். ஆகவே பாஜக எந்த வகையான சதி திட்டத்தை தீட்டி தமிழகத்தில் இணைந்தாலும் பாஜக கால் உண்ட முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது. மகத்தான தலைவர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதை முறியடிப்பார். அதில் அங்கம் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து கலகண்டு இந்த SIR முறியடித்து தமிழகத்திலே மீண்டும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதற்கு இந்திய கூட்டணி பாடுபடும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய சதிகள் வந்தாலும் பாஜக பாசி சதியை முறியடிப்போம் என்று சொல்லி இவங்களுடைய பாசா ஒருபோதும் தமிழகத்தில் படிக்காது. இது ஜனநாயகத்தினுடைய நாடு, தந்தை பெரியாருடைய மண், தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய மண், ஐயா காரல் மார்க்ஸ் அவருடைய தத்துவங்களை உருவாக்கி இருக்கிற ஒரு புரட்சிகரமான மண் என்பதை இந்த பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சதி திட்டம் எடுபடாது என்று சொல்லி உங்களை விரட்டி அடிப்போம். இந்த தேர்தலில் அதற்கான பாடத்தை போட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சிசுபாலன் அவர்களை இங்கே கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களே, திரளாக பங்கேற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் தலைவர்கள் குறிப்பிட்டதை போல வாக்காளர் திருத்த பட்டியல் அவசர கதியில் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வருகிறது. வாக்காளர் பட்டியல் ஆண்டுதோறும் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மாற்று கருத்து இல்லை. இறந்தவர்களை விடுவிப்பது, புதிதாக வயதுக்கு வந்தவர்களை இணைப்பது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்து அவர்களுக்கு வேண்டியவர்களை, பாஜகவுக்கும் அவருடைய கூட்டணிக்கும் ஆதரவானவர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்க தவறுகளை நீக்குவதுதான் அதனுடைய சூட்சமம், சதியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால்
தோழர் நந்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 2016ஆம் ஆண்டில் திடீரென ஒரு நாள் ரூபாய் மதிப்பு பணமதிப்பு செஞ்சாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு நம்முடைய வாக்காளர் பட்டியலாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப நம்ம யாருமே வாக்காளர் கிடையாது. ஏற்கனவே வாக்காளர் இருக்கிற ஏன் மறுபடியும் புதுசா சேரணும்? புதுசா சேரலாம், யாரு சேரலாம், இதுவரைக்கும் பட்டியல் இல்லாதவங்க சேரலாம். ஏற்கனவே வாக்காளர்கள் இருக்கிறோம் சேரணும் சொல்ற நோக்கம் என்ன, சூழ்ச்சி என்ன? வாக்காளர்களில் பெரும்பகுதியை நீக்குவது. இதுதான் பீகாரில் நடந்திருக்கு. 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. 1-2ல 65 லட்சம் பேர். அதில் பெரும்பகுதி இஸ்லாமியர்கள், அதே போல தலித் மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பெண்கள் ஏராளமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைவசம் ஏராளமான தரவுகளை வைத்திருக்கிறார்கள். உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரேந்திர மோடியிலிருந்து அதே போல இந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? ஜனநாயகத்தை சீரழிப்பது, ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை இட்டுச் செல்வது. இவை நவபாசிச சக்திகள் மிக வலுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் SIR என்ற வடிவத்திலே ஜனநாயகத்தை குழியோண்டி புதைப்பதற்காக அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சியை மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு முறியடிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். தயவு செய்து இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரை மட்டும் மீதி எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கீழே இறங்க. ஸ்டேஜ் தாங்காது, தப்பாயிடும், கொஞ்சம் கீழே இறங்க. தயவு செய்து கீழே இறங்க. மேடையில பேசுகின்ற தலைவர்கள் மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி. முன்னால இருந்தா கூட தெரியுங்க, பின்னாடி இருந்து போட்டோவும் தெரிய மாட்டேங்க, கேமராவும் தெரிய மாட்டேங்க. தயவு செய்து கீழே இறங்க, தயவு செய்து கீழே இறங்க. ஆதித்தமிழர் பேரவை சார்பில் முருகன் அவர்கள் இங்கே கண்டன உரையாற்றுவார். முருகன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்பது இப்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டிற்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு கருதி கொண்டு தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MP அவர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத்திய அரசு இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாக்குரிமையை பறிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த சிறப்பு வாக்காளர் பெயர் திருத்தம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வாக்குகளை பறிபோகும் சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சின்ன கிராமங்களில் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூருக்கு சென்று அங்கே வாழ்வாதாரம் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் படிவத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே வீடு வந்து பூட்டு போட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த படிவத்தை யாரிடம் கொடுப்பார்கள், யாரிடம் அது பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். ஆனால் இதுதான் வாக்கு திருடு என்பது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 80 லட்சம் வாக்குகள் திருடு போகும் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் வேண்டாம் என்றுதான் தேர்தல் வாக்குரிமை தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக மாநில வர்த்தகணி துணை செயலாளர் நூர் முகமது அவர்களை இங்கே கண்டன உரையாற்றுமாறு கேட்கின்றேன். வாங்க. மதசார்பற்ற முற்பெரு கூட்டணி சார்பாக, அதாவது இந்திய வாக்கை திருடுவது தான் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தெளிவாக நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக பாடத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவங்களோட பகுதி கணக்கு பார்த்தா 6.5 கோடி வாக்காளர் இருக்குன்னு சொல்கிறோம். துல்லிய விவரம் சொன்னால் 6.5 கோடி 32 லட்சத்தி சில்லற ஓட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதை 234 தொகுதியை நம்ம கணக்கிடும் போது நமக்கு ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் ஓட்டு இருந்தால் ஒரு மாதம் கூட நமக்கு பத்த மாட்டேங்குது சென்சஸ் எடுக்கிறதுக்கு. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஒரு மாத காலத்தில்
3 தடவை வந்து வாக்கு நாங்கள் அந்த ஃபார்மை கொடுக்குறோம், அதை ஃபில்லப் பண்ணுங்கன்னா கடுமையான வார்த்தைகள் அது நிறைய இருக்கிறதுனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் வாக்கு எப்படி இதெல்லாம் சேகரிக்க முடியும், எப்படி இதை நீக்க முடியும், அதையும் சிறுபான்மை ஓட்டை நீக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தோடு செயல்படுறதுக்கான குத்து மதிப்பாக சொல்ல மொத்தமான கருத்துக்கள் நம்ம அதில் 1-2 கட்சிகள் வேணா அந்த மாதிரி கருத்துக்கள் வேறுபடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணி அல்லாதவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் எடுத்த முடிவை வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழல் பிரச்சனையை சம பிரச்சனையை எவ்வளவு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை கொண்டு வர முடியும்? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்ததெல்லாம் வந்து பார்த்தா நீ என்னுடைய நான் பிறந்ததே சொல்ல போனா நான் வந்து வீட்டில் பிறந்ததுங்க. எப்படி நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வர முடியும்? அப்போ 25 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி எந்த மையம் இருந்தது உங்களுக்கு? ஏதாச்சும் நம்ம வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். மக்கள் பாமர மக்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாரும் கூலி தொழிலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க வர நேரத்தில் இல்லைன்னா அது வந்து வாக்குகள் போயிடும், இந்திய பிரதிநிதி நீக்கிறாங்க. இதனால கடுமையான சட்டம். இதுல எல்லா அனைத்து கட்சியும் வந்து உங்களுக்கு வழக்கு தொடர்ந்து இருக்குது. அதுல குறிப்பா இந்திய முஸ்லிமுக்கு தேசிய தலைவர் அவர்கள் இதை வழக்கு தொடர்ந்து முதல் அவர் தான் அந்த குரல் கொடுத்திருக்காங்க. ஆகையால் நம்ம ஒட்டுமொத்த இங்க சேர்ந்தவங்க அனைவரும் சேர்ந்து இது மக்கள் இடத்துல விழிப்புணர்வாக கொண்டு போய் நம்ம முதலமைச்சர் சொன்னபடி இந்த வாக்கு திருத்தத்தை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாகணுமோ அந்த அளவுக்கு தெளிவாக்கணும். ஏன்னா திருடனுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம வந்து ஏமாறக்கூடாது, ஏமாத்தவன் நிறைய இருக்கான், ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டத்தை வந்து பல மாவட்டத்திலும் 38 மாவட்டத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த கூட்டம் சாதாரண கூட்டமா இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு விழிப்புணர்வு கூட்டம். இதுல இதுக்கு ஒத்துழைப்பு இல்லாதவங்க கூட இன்னைக்கு உள்வாங்கி அந்த கூட்டத்துக்கு போகுது. நேருமே கரெக்ட் தெளிவான விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழக முதல்வர் பாராட்டணும்னு சொல்லி பாராட்டக்கூடிய தமிழகம் முதல்வராக வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இது உள்வாங்கி அக்கம் பக்கம் மக்கள் வராதவர்களுக்கு எல்லாம் தெளிவு சொல்லி இதுக்கு நம்மளை வந்து இறங்கி அதை வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த ஃபார்மை எப்படி பில்லப் பண்றது நம்ம நேரத்தை கொதுக்கி ஆகணும்னு பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்திய முஸ்லிமின் சார்பாக, வர்த்தகணி சார்பாக, மாநிலம் சார்பாக, இந்த மாவட்டத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். அடுத்து தோழர் மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், அவர் நல்லா பேசுவாரு. அவர் பேச்சல நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனாலும் 2 நிமிஷம் காலத்தின் அருமை வருது, 2 நிமிஷம் மட்டும் கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். வழக்கறிஞர் கலைச்செல்வன் அவர்களை இங்கே கருத்துரை கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைமையேற்றிருக்கிற அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தடங்கத்தார் அவர்களே, அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்திருக்கிற போராட்டம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற போராட்டம். ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு, கிராமத்தில் இருக்கிற அடிப்படை ஏழை விவசாயிக்கும் ஒரு ஓட்டு. அந்த ஓட்டை திருடுறதுக்கு திருடர் கூட்டம் மோடி தலைமையில பாசிச மோடி வெறி பிடித்த அந்த ஆட்சி தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஞானேஸ்வரனை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு நாடு முழுக்க இன்று ஓட்டை திருடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டு திருடர்களை துரத்தி அடிக்கிற பணியில் நம்முடைய முற்போக்கு கூட்டணி மகத்தான பங்களிப்பை செய்ய வேண்டும். கிராமங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்ன? வாக்குகளை சேர்ப்பதும், வாக்கு இல்லாத அதாவது இறந்தவர்களுடைய வாக்குகளை நீக்குவது மட்டும்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்ஆர்சியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம் மக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். அதே போல கிறிஸ்துவ மக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஏழை விவசாயிகள், நாடெங்கும் இருக்கிற ஏழை விவசாயிகள் அண்டை மாநிலங்களை நோக்கி வியாபாரத்துக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் நம்முடைய மக்களை வெளியூர்களில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி நம்முடைய ஓட்டை எல்லாம் மடக்க பார்க்கிறார்கள், நீக்க பார்க்கிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது. இந்த மதச்சார்பற்ற ஒன்றுபட்ட இந்த கூட்டணி நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மகத்தான மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்று வருவோம், போராடுவோம். மோடி அரசை இந்தியாவில் தூக்கெறிந்து ஒரு மாற்றாட்சி அமைக்கும் வரையில் தமிழகத்தின் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தலைமையிலே மகத்தான பணியை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாரணாசி மாநில விவசாயினுடைய துணைத் தலைவர் வாரணாசி ராஜேந்திரன் அவர்களை இங்கே கண்டன உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பழனியப்பன் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட்டால்தான் இந்த நாட்டிலே தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கும். ஆனால் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்பாக தேர்தல் ஆணையம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறியதன் காரணமாகத்தான் இரண்டாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. ஒரு தேர்தல் வாக்காளர் பட்டியல் என்பது அத்தியாவசியமான ஒன்று என்று சொன்னாலும் அந்த வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான கால அவகாசத்தினை தேர்தல் ஆணையம் முறையாக வழங்க வேண்டும். ஆனால் வருகிற மார்ச் மாதத்திலே இருந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் வர இருக்கிற சூழ்நிலையில் அவசர கோலத்திலே அள்ளி தெளிப்பதை போன்று தேர்தல் கமிஷன் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை நடைமுறைப்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதற்கு தடை வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இன்றைக்கு பாமர மக்கள் அவர்கள் கொடுக்கிற அந்த பட்டியலை பூர்த்தி செய்வது என்பது இயலாத காரியம். பலரும் பல்வேறு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பிழைப்பை தேடி வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாக்கு உரிமையை நீக்குவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த SIR சட்டத்திலே இடம் இருக்கிறது. புதிதாக பலரையும் அதிலே வெளிமாநிலத்திலே இருந்து இங்கே வந்திருக்கிற உழைப்பு தேடி வந்திருக்கக்கூடிய அவர்களையும் அதிலே சேர்க்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. தமிழ்நாடு என்பது தமிழர்கள் வாழுகிற பகுதியில் நம்முடைய தலைமை, நம்முடைய ஆட்சி, நம்மை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் பொறுப்பும் கடமையும் இங்கே வாழுகிற நமக்குத்தான் இருக்கிறது. எங்கிருந்தோ பிழைப்பு தேடி வருகிறவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் யார், நம்மை யார் ஆள வேண்டும் என்பதனை ஆட்சி செய்வதற்காக வாய்ப்பினை நாம் வழங்கிவிடக் கூடாது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு நல்கும். வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுகிற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கு கருத்தரை கண்டன உரையாற்றுவார். மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் ஆணைக்கிணங்க இங்க தர்மபுரியிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய அனைத்து கூட்டணி தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வாக்கு திருடன் மோடியும் ஞானேஷ்குமார் என்ற ஒரு ஃப்ராடும் சேர்ந்து கொண்டு இந்திய திருநாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை சுக்கு நூறாக்க வேண்டும் என்ற ஒன்று எண்ணத்தை, பாசிச எண்ணத்தை கொண்டு இந்திய திருநாட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடும் பொழுது தலைமை தேர்தல் கமிஷனருக்கும் பாதுகாப்பை அளிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்திய குடிமகர்கள் அனைவரும் சமம் என்ற நிலையை மாற்றி பாராளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். என்னவென்று தேர்தல் கமிஷன் மீது வழக்கு போடக்கூடாது. தேர்தல் கமிஷனர் ரிட்டையர்ட் ஆனாலே அதுக்கு பின்னாடி வழக்கு போடக்கூடாது என்று இந்த திருடன் அந்த திருடனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். இதுதான் இந்தியாவில் என்று நடந்து கொண்டிருக்கின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள். தலைமை தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுகிறார்? SIR எதற்கு என்று கேட்டால், இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடாது, புதியவர்கள் சரியாக பட்டியலில் சேர வேண்டும் என்று சொல்கிறார்.
நாங்கள் கேட்கிறோம், 6 கோடிக்கு மேல் அதிகமாக தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வாக்கு அடையாள அட்டை இருக்கிறது, ரேஷன் கார்டு இருக்கிறது, ஆதார் கார்டு இருக்கிறது. ராஜீவ்காந்தியால் கொண்டு வரப்பட்ட டிஜிட்டல் உலகம் விரல் நுனையில் உலகமே இருந்து கொண்டிருக்கிறது. 6 கோடி பேருக்கு 12 கோடி ஃபார்ம்ஸ் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே இந்த மூணுமே, இந்த பார்கோடும் QR கோடும் போட்டா எங்களுடைய தகவல் எல்லாமே உன்னிடம் இருக்கிறது, இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. தேவையில்லாமல் இந்த அலைக்கழிப்பு ஏன் செய்கிறாய்? ஏனென்றால் உனக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் தள்ளிவிட்டு அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு திருட்டு எண்ணத்திலே தான் இந்த அரசாங்கமானது, பாரதிய ஜனதா அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது தமிழ் மண். நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு தூக்கத்தை கலைத்து தூங்க விடாமல் செய்திருக்கின்ற தமிழ் மண்ணிலிருந்து சொல்கிறோம், உன்னுடைய ஆட்டம் அடங்கிவிடும். பீகாரிலே இன்று முதல் கட்ட தேர்தலிலே உனக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதனால்தான் கடந்த 4 நாட்களிலே தேவையில்லாத விஷயங்களை, ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஹரியானாவிலும் குஜராத்திலும் நேற்று டெல்லியிலும் நீ தேவையில்லாத விஷயங்களை வேண்டுமென்றே உன்னுடைய சதித்திட்டம் மூலமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறாய். மத ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆம், அந்த RSS கோட்சே மகாத்மா காந்தியை சுடுவதற்கு முன் அப்துல்லா என்று எழுதி கொண்டான். அதைத்தான் என்று செய்கிறாய். நடக்காது, நடக்க விடமாட்டோம். இந்திய தேசிய காங்கிரசும் இந்திய கூட்டணியும் உன்னுடைய வாலாட்டத்தை ஓட்ட நெருக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். அடுத்து பேசக்கூடியவர் ஊமை ஜெயராமன். ஆனால் நிறைய நேரம் பேசுவார். அதனால காலத்தின் அருமை கருதி 3 நிமிடம் மட்டும் பேசி மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிட கழகத்தை சார்ந்த அண்ணன் ஊமை ஜெயராமன் அவர்கள் இங்கே கண்டன உரையாற்றுமாறு கேட்டுள்ளேன். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் முனைவர் பி பழனியப்பன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனாள் மாவட்ட செயலாளர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய பொறுப்பாளர்கள், கடந்த கால பொறுப்பாளர்கள், இன்னும் இந்த மண்ணை ஆளுவதற்கு உண்டான சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற நிலையில இருந்து கொண்டிருக்கிற போர் வீரர்கள், இதற்கு துணை நிற்கிற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் புரட்சிகரமான வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். இங்கு கூட்டப்பட்டிருக்கிற பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ வாக்காளர்களை அழைத்து நீங்கள் இப்படித்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டமல்ல தோழர்களே. மாறாக இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேரும் வாக்காளர்களை வாக்குச்சாவடியிலே கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் உண்டான பணியை எப்படி நாம் மேற்கொள்ளுவது என்கிற அறைகூவலைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எதன் மீதும் பற்று இல்லாதவர், இந்த மக்கள் மீது மட்டுமே பற்று உள்ளவர், என் இயக்கம் என் கட்சி என்கிற நிலையிலிருந்து அப்பாற்பட்டு இந்த நாடு நமக்கானது, இந்த மக்கள் நமக்கானவர்கள் என்கிற வேறு யாராலும் சொல்ல முடியாத உயர்ந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற முதல்வர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர். இந்த நாடு பறிபோய் கொண்டிருக்கிறது. பிஜேபி என்கிற கட்சியால், ஆட்சியால், அதற்கு துணை நிற்கிற தேர்தல் ஆணையத்தால் வாக்குகள் திருடப்படுகிறது. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நோட்டை திருடிய பிஜேபி, இந்த நாட்டினுடைய பிரதமர் நோட்டை திருடினார். அதே போல தொடர்ந்து 2வது முறையாக வருகிற பொழுது வாக்கை திருடினார். அந்த வாக்கை திருடியதின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையிலே அமைய வேண்டிய ஆட்சி மகாராஷ்டிராவில் பறிபோனது. அதே போல கர்நாடகாவிலே
பறிபோகக்கூடிய ஒரு சூழல் நடந்தது. இதையெல்லாம் அந்த இளம் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மகத்தான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகிற பொழுது, தோழர்களே, ஒரு 2 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்து, பீகாரிலே 65 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டன. அப்படி திருடுகிற பொழுது கூட யாருடைய வாக்கு என்று சொன்னால், அங்கே வாழுகிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், தாங்கள் யார் என்றே தெரியாமல் இனம் புரியாத இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இவர்களுடைய வாக்குகள் குறிவைத்து திருடப்பட்டன. அதில் வெற்றியும் காணுகிற பொழுது அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது 2வது கட்ட தேர்தலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருத்தம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இருப்பவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள், இல்லாதவர்களை இணைக்க வேண்டும், அதுதானே திருத்தம். ஆனால் பிஜேபியின் ஆட்சியிலும் தேர்தல் ஆணையத்தின் எண்ணத்திலும் அதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், இருப்பவர்களை நீக்கிவிடு. அவர்கள் எதிரானவர்களாக இருந்தால், வாக்கு இல்லாமல் இருந்தால் கூட அவர்கள் நமக்கு வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தால் சேர்த்து விடு. இந்த நிலை இந்த உலகத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா தோழர்களே? நினைத்து பாருங்கள். அந்த அடிப்படையில் தான் முதலில் நோட்டு திருட்டு, அடுத்து வாக்கு திருட்டு, இப்பொழுது நாட்டையே திருடுவதற்கு களமா வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிற்போக்கு சக்திகளை, எதேச்சதிகார சக்திகளை, ஆணவ சக்திகளை முறியடிப்பதற்காகத்தான் இந்திய துணைக்கண்டத்திலேயே யாருக்கும் இல்லாத எண்ணமும் துணிவும் தமிழ்நாட்டை ஆளுகிற மகத்தான தலைவர், மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த உன்னத தலைவர் அத்துணை தோழர்களையும் அத்துணை இயக்கங்களையும் அழைத்து, தோழர்களை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறார், தலைவர்களை சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பதை பற்றிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் உங்கள் வாக்கு திருட்டு போய்விடக் கூடாது. அந்த வாக்கை பெறுவதற்காக அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், அரபி ஆசான், தந்தை பெரியார் அவர்களும் போராடிய போராட்டங்களும் கண்ட கனவுகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதை கொண்டு வந்து உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே கூடியிருக்கிற தோழர்களே, நாம் எல்லாம் சொல்லுவோம் 2026 நமக்கான ஆட்சி என்று சொல்லலாம். ஆனால் இப்படியே இருந்து விட்டால் எப்படி நமக்கான ஆட்சியாக மாறும்? அந்த களத்திலே நம்முடைய பங்களிப்பு என்ன? இருக்கின்ற தோழர்களை உறுதிப்படுத்தி அவர்களுடைய வாக்குகள் இருக்கிறதா இல்லையா என்றதை நினைவுபடுத்தி சேர்க்கிற பொறுப்பு தான் நமக்கு இருக்கிறது என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களை அழைத்து இதற்கு உண்டான கட்டளை இடுங்கள் என்று திராவிட கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சொல்லி, தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அனைவரையும் அழைத்து, நமக்கானது இந்த மண் என்பதை சொல்லி சொல்லுகிறோம். இறுதி எச்சரிக்கை மோடியே, தேர்தல் ஆணையமே, சர்க்கரங்கள் சொல்லும் போதும், சமுதிரங்கள் குமுறும் போதும், பொறுத்தவன் பொங்கும் போதும், புயல் மழை சீரும் போதும், பறித்தவன் ஆதிக்கத்தை பசித்தவன் எதிர்க்கும் போதும், மதித்தவன் வென்றதாக சரித்திரமல்லையடா தோழா. எச்சரிக்கை செய்கிறோம் மோடியே, எச்சரிக்கை செய்கிறோம் தேர்தல் ஆணையமே. இது முடிவல்ல, ஆரம்பம். கூடியிருக்கிறோம். எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமையானால் எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையை இடித்து எலும்பை உடைத்து எங்கள் உரிமையை பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மேலும் அந்த கடப்பணியை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திராவிடர் கழகத்தின் சார்பாக வணக்கம், நன்றி. தருமபுரி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தலைமை அறிவித்தபடி கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள் சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு கண்டன கூட்டத்தை தலைமை வைத்திருக்கும் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான அண்ணன் பழனியப்பன் கண்டன உரையை உங்களிடத்திலே எடுத்துரைப்பார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எஸ்ஐஆரை கண்டித்து
கொண்டு வந்துள்ள பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெறுகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெறுகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை தந்து திரளாக கண்டனுரை ஆற்றிய அனைத்து கட்சி தோழர்களுக்கும் அதே போல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது SIR என்ற ஒரு சிறப்பு தீவிர சீராவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்களில் இந்த சிறப்பு தீவிர சேர்க்கை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கால அவகாசம் கொடுக்கல. அதாவது நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அது ஒரு ஜனநாயக கோட்பாடு ஆக இருந்தாலும் கூட நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய பிஜேபி அரசு கைப்பாக வைத்துக் கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. அது நவம்பர் 4ஆம் தேதி என்பது மழைக்காலம். நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரும் வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடிய காலகட்டம். இதுல நிறைய பேருக்கு பிஎல்ஓங்களுக்கு என்ன சேர்த்துறது, நிறைய பேர் பிஎல்ஓக்கள் அங்கன்வாடி பணியாளர் இருக்கிறார்கள், சத்துணவு பணியாளராக இருக்கிறார்கள், சிலர் ஆசிரியராக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் வேண்டும் என்று சொன்னால் தெரியலாம். ஆனால் அங்கன்வாடி பணியாளருக்கு காலையில சமைச்சும் போடணும், பள்ளிக்கூடத்துக்கும் போகணும், அதே நேரத்தில் வீட்டுக்கும் போயும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்திலே டியூட்டியும் பார்த்துட்டும் பார்க்கணும். சத்துணவிப்பாளருக்கு அதே மாதிரி தான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாக்குரிமை பறிப்பதாக இருக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள இந்த பணியை எவ்வளவு நம்ம முடிக்க முடியும்? அது முடிக்க முடியாது. ஆகவே சொல்ற இதை வேண்டாம் என்று நம்முடைய முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகளை நிறைய பேருக்கு நம்ம தெரிய வேண்டிய கால அவகாசம் குறைவானது. இங்க கூட சொன்னாங்க, நம்முடைய விடுதலை சிறுத்தை நந்தன் பேசுகிற போது சொன்னார்கள், அந்த தேர்தல் ஆணையத்தில் பேசுகிற போது ஏற்கனவே 2 முறை 3 முறை சீராய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. அது போன்ற திட்டங்கள் இந்த கால அவகாசத்தில் கிடையாது. ஆகவேதான் நாங்கள் இதை வேண்டாம் என்று நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், மதசார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு கூட இதை வேண்டும் என்றே தமிழ்நாட்டில் வாக்கை திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகாரிலே ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கண்டு இங்கே பிரச்சாரம் செய்தார்கள். இது வேண்டாம், இது நாட்டுக்கு உகந்ததல்ல, இது கால அவகாசம் வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி கேட்டும் அவர்கள் அந்த திட்டத்தை நிறுத்தவில்லை. ஆனால் பீகாரிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். 60 லட்சம் வாக்காளர் நீக்கி இருக்கிறார்கள். இது வேண்டும் என்றே பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்கிறார். ஆகவே நீங்கள் நினைத்தாலும், அமித்ஷா வந்தாலும், யார் வந்தாலும், மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக கால் ஊன்ற முடியாது என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கால அவகாசம் குறைவு. அது மட்டுமல்ல, இது தேவையில்லாத மழைக்காலம். இதை கருத்தில் கொண்டு இதை நீக்க வேண்டும். இன்றைக்கு வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்திலே மதசார்பற்ற கூட்டணி கட்சி சார்பாக வழக்கு போட்டிருக்கிறார்கள். அது எந்த வகையில் தீர்ப்பு வந்தால் சாதகம் வந்தால் நமக்கு நிச்சயமாக நடக்காது. ஆனால் தீர்ப்பு ஒருவேளை பாதகம் வந்தால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களும், இங்க மதசார்பற்ற தோழர்களும் ஒற்றுமையாக இருந்து 4ஆம் தேதி தொடங்கி இன்னும் இருக்கக்கூடிய 7 நாட்கள் ஆகியிருக்கிறது. இன்னும் அதை டிசம்பர் 4க்கு இன்னொரு 15-16 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பிஎல்ஓக்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அது தீவிரமாக கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை தீவிரமான முயற்சி எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்க உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கண்டன உரையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.
அதை தாண்டி செயல்படுத்தினால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள் அதை நிச்சயமாக புறந்தள்ளி அடிப்பார்கள் என்பதை, ஓட விரட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கண்டன உரைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்கள் நம்முடைய நாட்டான் மாது, தருமபுரி நகர கழக செயலாளர் நாட்டான் மாது அவர்கள் இங்களது பேசுவார்கள். கண்டனை நன்றி ஆற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் கூட்டணியுடைய மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் பழனியப்பன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் தடங்க சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் அவர்களே, இன்பசேவன் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய பெரியவர்களே, ஒன்றிய செயலாளர்களே, நகர செயலாளர்களே, அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, மகளிரை சேர்ந்த அணியர்களே, அனைவருக்கும் இந்த கண்டன ஆரம்பத்தை தருமபுரியில் மோடி காதுக்கும் அமித்ஷா காதுக்கும் 8 வழக்கு குரல் கொடுத்த அனைத்து நல்ல உலகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நன்றி 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 என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.